இப்போ மேஷத்துல சந்திரன் இருந்தா எப்படி சார் இருக்கும், அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ சந்திரன் முதல்ல வந்து தாய்க்கு அதிபதி. இப்போ அந்த தாயினுடைய உடல்நிலை மேஷத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த தாய்க்கு வந்து மூட்டு நரம்புகள் மூட்டு வாதங்கள் கொடுக்கும். அதே மாதிரி ஜாதகர் வந்து ஒரு நல்ல உயர்வான நிலைக்கு இருப்பார், அவருடைய உத்தியோகம் தொழில் உயர்வான நிலைக்கு இருப்பார். ஆனால் அவருக்கும் அந்த சந்திரன் என்பது உடல். ஒன்று சந்திரன் தாய், அதாவது சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா. அப்போ சந்திரன் அம்மா மட்டும் கிடையாது, அம்மா கொடுத்த உடல் தான் அந்த சந்திரன். அப்போ இவருக்கும் உடலில் வந்து அந்த மூட்டு நரம்பு அந்த ஜாயிண்ட்டுகளில் அந்த வேதனைகளை கொடுக்கும், அந்த பாதிப்புகள் உடல் பாதிப்புகளை கொடுக்கும். தாய்க்கும் அந்த பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஆனால் பதவி உத்தியோகத்தில் எந்த பாதிப்பும் தரப்போகிறதில்ல. இந்த வயது காலத்தில் அதாவது 30 வயது 40 வயது காலத்தில் ரொம்ப அவங்க அதுக்கு முன்னாடி கவனிச்சுக்கணும். கண்டிப்பாக அந்த வாத நோய்கள் மூட்டு வாத நோய்கள் தாய்க்கும் வரும் ஜாதகருக்கும் வரும். சந்திரன் இருந்தா, மேஷத்துல சந்திரன் இருந்தா. இப்போ மேஷத்துல செவ்வாய் இருந்தா எப்படி சார்? செவ்வாய் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு. அந்த செவ்வாய் அந்த இடத்துல இருந்தா தலைமை பொறுப்பு இருக்கும். பூமி யோகங்கள், அரசியல் அரசாங்க யோகங்கள், இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அரசாங்கத்தில் ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு தனியாக ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி துறையில் மிகப்பெரிய சாதனை பிரபலமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். தலைமை பொறுப்பு எப்பயுமே தலைமையாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே நேரத்தில் இது எந்த அளவுக்கு இது ஆக்டிவேஷன் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை இருக்கு. இப்போ செவ்வாய் பூமிகாரன்னு சொல்லணும். பொதுவாக 4ஆம் இடம் அப்படின்னா அந்த 4ஆம் இடம் தான் அந்த பூமி வீடு வாகனத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும், எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, 4ஆம் இடம் என்பது அந்த பூமி இடம் வீடு வாசல் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்குரிய இது. அப்போ சாஸ்திரம் வந்து சாதாரண விஷயமே இல்லை. இந்த செவ்வாய் பூமி வீடு சம்பந்தப்பட்டது. ஏன் 4ஆம் பார்வை? செவ்வாய்க்கு மட்டும் 4ஆம் பார்வை. மற்ற கிரகத்துக்கெல்லாம் குருக்கு 7, 5, 7, 9 பார்வை. அதே போல் சூரியனுக்கு வந்து 7ஆம் பார்வை மட்டும்தான். செவ்வாய்க்கு மட்டும் பாருங்க, சந்திரனுக்கு 7ஆம் பார்வை, புதனுக்கு 7ஆம் பார்வை இதுக்கு இருக்கு. ஆனால் அந்த செவ்வாய்க்கு மட்டும் 4, 7, 8 4ஆம் இடம் 4ஆம் பார்வை. 4ஆம் இடத்துல, அதாவது செவ்வாய் வந்து மேஷத்திலிருந்து 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். மேஷத்து செவ்வாய் இருந்து 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, 7ல இன்னொரு கிரகம் இருக்கு, 8ல கிரகம் இருக்கு. உலகத்துல நம்பர் 1 கோடி சொன்னா இருப்பாங்க. செவ்வாய் மேஷத்துல இருந்து 4ல ஒரு குரு இருக்கு, 7ல சுக்கிரன் இருக்கார், 8ல சூரியன் இருக்கா வச்சுங்க. ரொம்ப லைஃப்ல வந்து உலக வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய தொழிலதிபர். அதாவது அடையாளம் நம்ம உலகம் பூரா அந்த மனுஷனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வர யோகம் தான் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று 4, 7, 8 கிரகங்கள் இருந்தால், எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கோடீஸ்வரன் தான், லட்சாதிபதி தான். அடுத்ததா புதன் இருந்தா எப்படி சார்? சரி, புதன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எந்த தொழிலும் நிலையா இருக்க முடியாது, எந்த வேலையிலும் போய் நிலையா இருக்க முடியாது. ஏதாவது போய் பிரச்சனைகள் மாட்டிக்கிறாங்க, உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிறாங்க, சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க, டீப்ரமோட் ஆயிரும். அந்த வேலையை திரும்ப பெறுவதற்காக கோர்ட்டு கேஸு, இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதாவது தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடுறது, தேவையில்லாத பிரச்சனை ஈடுபடுறது, யாருக்காவது சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பிரச்சனை இழுத்துக்கிறது. அப்போ இழுக்கும்போது என்ன செய்ய, இவங்க வந்து உத்தியோகத்தில் வந்து சஸ்பெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போ புதன் மேஷத்தில் இருந்தால் உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செய்கிற தொழிலில் எதிரிகள் அதிகமாக இருக்கும், செய்கிற தொழில் அதிகமாக இருக்கும். அடுத்து இளைய சகோதரி வாழ்க்கை, கணவனை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இளைய சகோதரி மேஷத்திற்கு புதன் மேஷத்தில் இருந்தால் இளைய சகோதரி வாழ்க்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பார்த்தீங்கன்னா கணவனை இழந்திருப்பாங்க, இல்லாட்டி பிரச்சனையாக இருக்கும், சேர்ந்து வாழ முடியாது. அப்போ மூத்த சகோதரருக்கு அந்த மாதிரி வரும். மேஷத்திற்கு ஏதாவது ஒரு சகோதரன் பலமாக இருப்பாங்க. ஆனால் மூத்த சகோதரி வாழ்க்கை, அதாவது பெண்ணை சொல்கிறேன், பெண் சகோதரி வாழ்க்கை, மூத்த பெண், இளைய பெண்
ரெண்டு பேருமே வாழ்க்கையை வந்து ஒன்று கனவுல இழக்கணும், இல்லாட்டி ஏதோ விபத்து ஆக்சிடெண்ட்டில் கணவன் என் தங்கச்சி வீட்டுக்காரர் போயிட்டாரு, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு கிரக அமைப்புகள் புதன் மேஷத்தில் இருந்தால் இந்த பலன் உறுதியாக நடக்கும். சார் ராசியில குரு இருந்தா எப்படி சார் இருக்கும்? சரி, அதாவது குரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தில் அதாவது மேஷத்தில் குரு இருக்கும் பொழுது தலைமை பொறுப்பு கொடுக்கும், உத்தியோகத்தில் மேன்மையை தரும். ஆனால் புத்திர தோஷம், குழந்தைகள் இருக்காது. ஆமாம், அதாவது குழந்தைகளால் வந்து குழந்தைங்க சொன்னபடி கேட்காதுங்க. மேஷத்தில் குரு இருந்து பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்க, லவ் பண்ணுறாங்க, வம்ச பேரே கெடுக்கிறாங்க, பிள்ளைகளால் பெரிய பிரச்சனைகள். ஆனால் இவங்களுக்கு உத்தியோகத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வருமானத்தில் பிரச்சனை கிடையாது, பேர் புகழோட இருப்பாங்க. யாரால பாதிக்கப்படுது? பெற்ற பிள்ளைகளால் இவர் நிம்மதியை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுரும். ஏன்னா அவர் குரு வந்து புத்திரக்காரகன். மேஷத்தில் சூரியன் இருந்தாலும் தந்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். மேஷத்தில் குரு இருந்தாலும் பிள்ளைகளால் ஆயுளுக்கு நிம்மதியை இழக்க வேண்டிய ஒரு நிலை உருவாயிரும். ஆனால் உத்தியோகத்துக்கும் வருமானத்திற்கும் பேர் புகழுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை. ஓகே சார். அடுத்தது சுக்கிரன் இருந்தா எப்படி சார் இருக்கும் மேஷ ராசிக்காரர்? சுக்கிரன் வந்து ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். சுக்கிரன் தனித்து இருக்கக்கூடாது. மேஷத்தில் தனித்து இருந்தால் அது வந்து திருமண வாழ்க்கை கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு லவ் மேரேஜை கொடுக்கும், மாறுபட்ட திருமணம். ஆனால் வந்து அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஆனால் ஒரு சுக்கிரனோட சேர்ந்து மேஷத்தில் சுக்கிரன் குருவும் சேர்ந்து இருந்தால் அந்த லவ் மேரேஜ் சூப்பராக இருக்கும். சுக்கிரன் தனித்து இருந்து அந்த லவ் மேரேஜ் இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தும். குருவோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்கும்போது லவ் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும், ஆனால் சிறப்பாக இருக்கும். தனித்த சுக்கிரன் மட்டும் அந்த திருமண வாழ்க்கையை, ஏன்னா மேஷத்துக்கு வந்து 2-7 மாரகாதிபதி. அப்போ இந்த மாரகாதிபதி தோஷத்தை குரு சேரும்போது அது தவிர்த்துருது. புரிஞ்சுட்டீங்களா? ஆமாம், தனித்த சுக்கிரன் மேஷத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் வந்து மற்ற பொருளாதார நிர்வாகத்துறை, பேங்க்கு வேலை, ஒரு ஃபைனான்ஸில், பொருளாதார நிர்வாகத்தில், பொருளாதார சம்மந்தப்பட்ட துறையில், அக்கௌண்ட்ஸில், வங்கியில் பெரிய ஆளாக இருப்பாங்க, பெரிய பதவியில் இருப்பாங்க, பேங்க்ல பெரிய மேனேஜராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் பாதிப்பு ஏற்படும். ராசியில சனி இருக்கும்போது என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும்? நல்லது. சனி இருந்தால் முதல்ல வந்து தந்தையை பிரிவை ஏற்படுத்தும். இது முதலே சொல்லிட்டோம், நம்ம தந்தை பிரிவை ஏற்படுத்தும். அடுத்து என்ன செய்யும்? தொழிலை அடிக்கடி பிரச்சனை ஏற்படும். தொழிலில் வந்து நிறைய சத்துருக்களை கொடுக்கும். தொழிலை வந்து விருதி செய்யக்கூடாது, ஏதோ மனவேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொழில் வந்து ஏதாவது இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல தொழில் பண்ண முடியாது சனி மேஷத்தில் இருந்தால். ஆயுளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தலைமுடி தலைமுடி கொட்டும், வழுக்கத்தில் யாரும் இளமையிலே ஒரு 27 வயசு 28 வயசுல பார்த்தீங்கன்னா சுத்தம் வழுக்காயிரும் சனி மேஷத்தில் இருந்தால். அதே இடத்துல அவங்க கண்டிப்பாக லவ் மேரேஜ். நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், செவ்வாய் கூட சனி கூட செவ்வாய் சேர்ந்துட்டு வச்சுங்க. மேஷத்தில் சனி இருந்து செவ்வாய் இருந்தால் அந்த லவ் மேரேஜ் கன்ஃபார்ம். அப்போ சனி செவ்வாய் சேர்ந்து இன்னொரு விஷயம் நடக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இடம் வாங்கியிருப்பாங்க. எப்போ இடம் வாங்கியிருப்பாங்க? ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கி, சனி செவ்வாய் மேஷத்துல இருந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இடத்த வாங்கி போட்டு அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாம அலைவாங்க. நீங்க யார் வேணாலும் கேளுங்க, மேஷத்துல சனி செவ்வாய் இருந்து எப்ப நீ எங்க வீடு இடம் வாங்கியிருக்கியா? ஆமாப்பா, அந்த இடத்த பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல, எப்பயோ வாங்கி போட்டேன், இன்னும் அந்த இடத்துக்கு ஊர் அவுட்டர்ல ஒரு இடத்த வாங்கி போட்டேன், இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. சனி செவ்வாய் மேஷத்தில் சேர்ந்திருந்தால் தலைமுடி கொட்டுவது, இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஓகே சார். அப்போ ராசியில வந்து ராகு இருக்கும்போது என்ன மாதிரி நலன்கள் இருக்கும், பாதிப்புகள்? ஆமா, பொதுவாகவே வந்து மேஷத்துல பாவிகள் இருந்தாலே இந்த தலைமுடி கொட்டுவது, இந்த ஜாதி, அதாவது இந்த ராகு சேரும்போது ஜாதி விட்டு ஜாதி திருமணம், இந்த தலைமுடி கொட்டுவது, ஜாதி விட்டு ஜாதி திருமணம், வயதுக்கு அதிகமான
தன் வயதை விட மூத்த வயது இருக்கக்கூடியவர்கள் திருமணம் போகுது. ஓகே அதாவது மாறுபட்ட திருமணம், இதுக்கு பேரு ஓகே மாறுபட்ட திருமணம். என்ன, நம்ம பொதுவா வந்து 5 வயசு டிஃபரெண்ட், அது ஒரு சரியான திருமணம். மாறுபட்ட வயதுக்கு அதிகமானவரை நேசிப்பது, அவங்கள கல்யாணம் பண்றது. ஓகே இது ஒரு சனி இருந்தாலும் நடக்கும், ராகு இருந்தாலும் நடக்கும். இங்க ரெண்டும் சேர்ந்து இருந்தாலும் மாறுபட்ட திருமணங்கள், லவ் மேரேஜ் என்பது வயதுக்கு அதிகமானவரை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி மேசத்துல இருந்தா கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா சார். சார், ராசியில வந்து கேது இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் இல்ல பாதிப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்ப கேது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்குரிய கேது. அப்போ அந்த தந்தை வழி பாட்டி பாட்டனார் இந்த மாதிரி உறவுகளை வந்து தவிர்க்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த இந்த ஞானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தையல், பின்னல், தையல், இந்த மாதிரி கலைத்தொழில், ஒரு தெய்வீக ஞானம், ஒரு ஆன்மீகம், இந்த மாதிரி துறையில், ஒரு கலைத்துறையில், இந்த பின்னல் தொழிலில், தையல், புரியுது சார், தையல் தொழில், இதெல்லாம் வந்து ஒரு பிரமாதமாக ஒரு தனித்துவமாக இருப்பாங்க, சிறப்போடு இருப்பாங்க. அது ஆன்மீக ஞானம் இருக்கும். என்ன பாதிப்பு, அதற்குரிய உறவுகளோடு சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, மேச லக்னம், மேசத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமான யோகம்னு கேட்டிங்கன்னா, மேசத்தில் ஒரு லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த மேசத்தை விடுங்க, எந்த லக்னமாக ஒருத்தர் பிறந்து லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்து மேசத்துலேயும் ஒரு கிரகம் இருந்துட்டா அவன் லட்சாதிபதி. கண்டிப்பா. எந்த லக்னமாக இருந்து, விருச்ச லக்னமோ இல்லை கடக லக்னமோ ஒரு சிம்ம லக்னமோ எந்த லக்னமாக இருந்துட்டு போகுது, அந்த லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், மேசத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி இருந்தால் தலைமை பொறுப்பு, நிர்வாக திறமை, நல்ல லட்சாதிபதியோ கோடீஸ்வரோ வாழக்கூடியனே கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இந்த மேசத்துக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்களுக்காக தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேசத்தில் குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரர், பெரிய பெரிய தொழில், ஒரு 5000 பேர் 10,000 பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய, சர்வதேச அளவில் தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடியது குரு, புதன், சுக்கிரன். கண்டிப்பாக. ஏன்னா இந்த தொழிலாளர்கள் நிறைய வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை குரு, மேசத்தில் குரு, புதன், சுக்கிரன் இந்த 3மே உருவாக்கக்கூடிய நிலை. அதாவது தலைமை பொறுப்பு, உலக அளவில் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து, அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பு பெறக்கூடிய நிலை இருக்கும். அப்போ பேரும் புகழ், உலக அளவில் பேர் புகழ் எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷத்துலேயும் கிரகம் இல்லை, லக்னத்துலேயும் கிரகம் இல்லை, போய் ஜாமீனில் போய் மாட்டிக்கிடுவாங்க. லக்னத்துலேயும் கிரகம் கிடையாது, மேஷத்துலேயும் கிரகம் இல்லைன்னு வச்சுங்க, எங்கேயாவது போய் வம்பு தும்பில் மாட்டிக்கிடுவாங்க. இதுதான் கவனிக்க வேண்டியது. சிறப்புகள் இந்த இதுதான். மேஷத்தில் பிறந்து மேஷத்தில் ஒரு கிரகம் இருந்து லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னத்தில் கிரகம் இருந்தால் சூப்பர், லைஃப் பிரமாதம். அதே மேச ராசியில் இந்த 3 வகை நான் சொல்லக்கூடிய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சாதிபதியாக, மிகப்பெரிய தொழிலதிபராகக்கூடிய ஒரு நிலை குரு, புதன், சுக்கிரன், பேர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு. கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், மேஷத்துலேயும் கிரகம் இல்லை, லக்னத்துலேயும் கிரகம் இல்லை, எங்கேயுமே மாட்டிக்கக்கூடாது. மாட்டிக்கிடுவாங்க. ஆனால் இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக சார். சார் சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி.